மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக தண்ணீர் திறக்கப்படும் ஜூன் 12ஆம் தேதியான நேற்று தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் மூலம் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அதை ஒட்டிய மாவட்டங்களிலும் சுமார் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. மேட்டூர் அணையின் 91 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 20 ஆண்டுகள் மட்டுமே காவிரி டெல்டா பாசனத்திற்கு உரிய தேதியான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் இருப்பு அதிகமாக இருந்ததால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 11 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்பே திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு மற்றும் வரத்து இல்லாத காரணத்தால் 60 ஆண்டுகள் தாமதமாகவே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் இந்த ஆண்டும் நீர் திறப்பு தாமதமாகியுள்ளது. 90 அடிக்கு மேல் நீர்மட்டம் இருந்தால் மட்டும் தண்ணீர் திறக்கப்படும் என்ற நிலையில் தற்பொழுது அணையில் 79.56 அடி மட்டுமே நீர் உள்ளது. நீர் இருப்பு 41.52 TMC-யாக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 540 கன அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டால் மட்டுமே மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு 177.25 TMC நீர் வழங்கப்பட வேண்டிய நிலையில் கர்நாடக அணைகள் நிரம்பி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டதால் கடந்த ஆண்டு சுமார் 330 TMC நீர் கிடைத்தது. இதன் காரணமாக கடந்த ஆண்டில் சுமார் 30,000 ஏக்கர் கூடுதலாக, அதாவது 2,11,274 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் இருந்து குறித்த நாளில் தண்ணீர் திறக்கப்படாததால் டெல்டா பாசன பகுதிகளில் குறுவை சாகுபடி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி ஜூன் பண்ண திறக்கலாம். ஆனா கூடிய விரைவிலையாவது ஏதாவது எங்களுக்கு 12 அந்த 19 TMC காவிரி வேளாண்மை கேட்டு கர்நாடக ஸ்டேட்டை கேட்டு இவங்க தண்ணி திறந்து விட்டாதான் இங்க இது நிலத்தண்ணி நீர் கிடையாது. எங்க பக்கம்லாம் நிலத்தண்ணி கிடையாது. குறிப்பிட்ட நாட்கள் அதாவது அடுத்ததாவது இந்த 19 TMC வாங்கி எங்களுக்கு தண்ணி திறந்தாதான் எங்களுடைய வாழ்க்கையே இதா இருக்கும். விதைகள், மராமத்து பணிகள், உழவடிச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். எல்லாம் பண்ணி இதுவரையிலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தெரியல. அது என்ன கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு காலகாலத்தோட எங்களுக்கு தண்ணியை திறக்குமாறு. டெல்டா மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் ஏக்கரில் நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்குழாய் கலத்தை மட்டும் நம்பி 3 மாத காலத்திற்கு தண்ணி வருமா, நிலத்தடி நீர் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாமே மின்சார தட்டுப்பாடு வேறு இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு பேசி கர்நாடகத்திலேருந்து தண்ணி வாங்கி குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி தரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். மின் மோட்டார் மூலியமாக 1.5 லட்சம் ஏக்கர் திருச்சி மாவட்டத்திலேருந்து காவிரி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இது மாதிரி தஞ்சாவூர், இது மாதிரி ஒரு 1.5 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த 1.5 லட்சம் ஏக்கருக்கு மும்முனை மின்சாரம் தொடர்ந்து கொடுத்தா தான் அவங்க சாகுபடி பண்ண முடியும். குறுவை சாகுபடியை காப்பாற்றும் வகையில் கர்நாடகாவில் இருந்து ஜூன் மாதத்திற்கு உரிய நீரை பெற்று மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 134 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் மும்முனை மின்சாரத்தை முழுமையாக விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி முதல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இம்முறை அணையின் நீர்மட்டம் 79.56 அடியாக மட்டுமே உள்ளதால் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை அளவு குறையும் என வானிலை மையம் கூறியுள்ள நிலையில் நீர் திறக்கப்படவில்லை என்றும் இதனால் டெல்டா மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு விவரித்துள்ளது. இதற்கு நிவாரணமாக வடிமுனை குழாய் கிணறுகள் மூலம் டெல்டா மாவட்டங்களில் 3,55,000 ஏக்கர் வரை
நெல் சாகுபடி செய்ய ஏதுவாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்காக 77 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணவாரி சாகுபடிக்கு 57 கோடியே 33 லட்சம் ரூபாயையும் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நெல் இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பிற்கான ஊக்கத்தொகை, உயிர் உரங்கள், நெல் நுண்ணூட்ட உரக்கலவைகள், விதை நெல் விநியோகத்திற்கான மானியம், சான்று விதை உற்பத்திக்கான ஊக்கத்தொகை ஆகிய பலன்களை விவசாயிகள் பெற முடியும் என்று அரசு கூறியுள்ளது. இது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு தடையின்றி நீர் சென்றடைய ஏதுவாக டெல்டா பகுதிகளில் உள்ள பாசன வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக 10,714 மெட்ரிக் டன் நெல் விதைகளும் 4 லட்சம் மெட்ரிக் டன் உரங்களும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. குழாய் கிணறுகள் மூலம் பாசனம் மேற்கொள்ளும் விவசாயிகளின் வசதிக்காக நாளொன்றுக்கு 18 மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்த 4 பேருக்கும் 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்ததுடன் தாவேகவில் ஐக்கியமாகினர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் 4 நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்று சொன்னேன். 7 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு கேள்வி இல்லை. நீங்கள் அவங்க கொடுத்த மனு அவர்களை பற்றி யார் புகார் அளித்திருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சொன்னார் என்பதை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டிருக்கணும். அவ்வளவுதான். 9th அன்னைக்கு கொடுத்துருக்கோம், 9ஆம் தேதி. அதிமுகவின் கொறடா யார் என வரும் வியாழக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் எனவும் சபாநாயகர் விளக்கம் அளித்தார். மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பெறாத பெண்கள் பலருக்கு முந்தைய திமுக அரசு மீது அவநம்பிக்கை ஏற்பட்டதாக திமுக தலைமைக்கு கள ஆய்வுக்குழு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கள ஆய்வுக்குழு தனது அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்துள்ளது. அதில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் போதுமான எண்ணிக்கையில் தகுதியான பெண்களுக்கு சென்றடையவில்லை என்றும் இதனால் பணம் கிடைக்காத பெண்களிடையே திமுக அரசு மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தவேக தலைவர் விஜய்க்கு பெண் வாக்காளர்களிடையே இருக்கும் செல்வாக்கு குறித்து மாவட்ட பொறுப்பாளர்களிடம் எடுத்துக் கூறியும் அதனை அவர்கள் அலட்சியப்படுத்தியதாக கலாய்வு குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓராண்டுக்கும் மேலாக ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததால் அடிப்படை வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டுறவு சங்கம், ஆவின் உள்ளிட்ட அமைப்புகளுக்கான தேர்தல்களை முறைப்படி நடத்தாதது கட்சியினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அரசில் தற்காலிக நியமன பொறுப்புகளில் கட்சியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்றும் அரசு ஒப்பந்தங்களில் அதிமுக நிர்வாகிகளுக்கு தாராளமாக டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் கலாய்வு குழு கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி பொறுப்புகளில் இல்லாத மூத்த நிர்வாகிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் இளைஞர்களின் சக்தியை தலைமை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. களத்தில் திமுக அரசு, திமுக கட்சி என இரண்டாக பிரிந்து நின்றதால் நிலையான வாக்காளர்களை உருவாக்க முடியாமல் போனதாக கள ஆய்வு குழு குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் முதலமைச்சரிடம் பேசி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். மேல்மா கூட்டுரோடு பகுதியில் விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அப்பொழுது மேல்மா, குறும்பூர், தேத்துறை உள்ளிட்ட 11 கிராமங்களை உள்ளடக்கிய 3184 ஏக்கர் பரப்பளவிலான இத்திட்ட பகுதியில் சுமார் 1800 ஏக்கர் நிலங்கள் முப்போகம் விளையும் விவசாய நிலங்கள் என்று விவசாயிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து இத்திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உண்மைத்தன்மை கண்டறியும் குழு அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மேல்மால யார் மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அந்த கேஸ் எல்லாம் வித்ரா வாங்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும், எல்லா எஃப்ஐஆரும், எந்த விவசாயிகள் மேல என்னெல்லாம் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களோ அதெல்லாம் வித்ரா வாங்குறதுக்கான பணிகளை நாங்க செய்வோம். மேலும் பரந்தூர் உட்பட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் இடங்களுக்கு சென்று முதலமைச்சர் விஜய் குரல் கொடுத்து வந்துள்ளதை நினைவு கூர்ந்துள்ள அமைச்சர், விவசாயிகள் பாதிக்கப்படாத மாற்று இடங்களில் மட்டுமே தொழில் பூங்கா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.
கடலூரில் அரசு பேருந்து ஓட்டுநரை இப்படி காலணியால் தாக்கிய பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள அக்கடவல்லியில் இருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்து புதுப்பேட்டையை அடைந்தது. அப்பொழுது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பேருந்தில் ஏறினர். அப்பொழுது பேருந்தின் குறுக்கே பைக்கில் வந்த ஒருவரை பேருந்து ஓட்டுநர் திட்டியதாகவும், ஆனால் தங்களை திட்டியதாக கருதி பெண்கள் அவரிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஓட்டுநரை அப்பெண்கள் காலணியால் தாக்கிய வீடியோ வெளியானது. ஓட்டுநரும் பெண் ஒருவரை திருப்பி தாக்கிய வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏஐ காலத்திற்கு ஏற்ப அரசு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அண்ணா நிர்வாக பயிற்சி மையத்தில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆய்வு செய்தார். அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் பயிற்சி மையங்களில் அளிக்கப்படும் பயிற்சிகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சரத்குமார் அரசின் திட்டங்களை எளிமையான முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறினார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ டெவலப்மெண்ட்ஸ், டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அரசு பணியாளர்கள் அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் எந்த மாதிரியெல்லாம் கொடுத்து மக்களுக்கு எந்த எளிய முறையில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு இங்கே வந்து பார்வையிடுறதுக்கு வந்திருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிக்கை வெளியாகும் என்றும் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்தார். அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்திய மாலுமி சுரேஷ் தனது மனைவிக்கு குழந்தையை பார்த்துக்கொள் என கடைசியாக குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 3 இந்திய மாலுமிகளில் ஒருவர் ஆந்திராவைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இவருக்கு பார்கவி என்ற மனைவியும் 10 மற்றும் 13 வயதுகளில் 2 மகன்களும் உள்ளனர். மாத கணக்கில் கப்பலிலேயே காலத்தை கழிக்கும் சுரேஷ் தனது மனைவி பார்கவிக்கு குட் மார்னிங் என குறுஞ்செய்தி அனுப்பிய பிறகு பணியை தொடங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அதேபோல இரவில் தூங்கச் செல்லும் முன் குட் நைட் என செய்தி அனுப்பிவிடுவார். இந்நிலையில் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு குட் நைட் குழந்தைகளை பார்த்துக்கொள் என குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். பிறகு காலை கணவரின் குட் மார்னிங் செய்திக்காக காத்திருந்த பார்கவிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. Last call I spoke to him on 9th night around 8:30. That was his last call and he was trying to sign off. He gave his sign off letter. He is no more interested to work because he is working since 4 months. From January ending he joined. Actually he went for only 10 days contract. 4 பேராக இருந்த தாங்கள் தற்போது 3 பேராக மாறிவிட்டதாக பார்கவி வேதனை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட மெட்டா சேவைகள் முடங்கியதால் பயனர்கள் அவதியடைந்தனர். மெட்டா நிறுவனத்தின் கீழ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர், த்ரெட்ஸ் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் இயங்கி வருகின்றன. இந்த செயலிகளை இந்தியா உட்பட உலகம் முழுவதும் சுமார் 350 கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளியன்று மாலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் ஆகிய சமூக வலைத்தள சேவைகள் உலகம் முழுவதும் திடீரென முடங்கின. கணக்கு தானாகவே லாக் அவுட் ஆவது, பதிவுகள் ஏற்கப்படாமல் இருப்பது, எரர் காட்டுவது உள்ளிட்ட பிரச்சனைகளை பயனர்கள் எதிர்கொண்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்பு உணரப்பட்ட நிலையில் பல லட்ச பயனர்கள் புகார் தெரிவித்தனர். அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகப்படியான புகார்கள் பதிவாகின. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திய முதலமைச்சர் விஜய் வெள்ளி வாளை காணிக்கையாக செலுத்தினார். முதலமைச்சர் விஜய் தனது 3 நாட்கள் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று தனி விமானம் மூலம் கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு சென்றார். அங்கிருந்து புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு சாலை மார்க்கமாக சென்றடைந்தார். கொட்டும் மழையில் வந்த முதலமைச்சர் விஜய்க்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின் முதலமைச்சரை அர்ச்சகர்கள் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றனர். கோயில் நுழைவாயில் வரை பூஜை பொருட்கள் அடங்கிய தட்டை சுமந்து சென்ற முதலமைச்சர் விஜய் அதனை தலைமை அர்ச்சகரிடம் வழங்கினார். கோயிலுக்குள் செல்லும் போது முதலமைச்சர் விஜய் மேல் சட்டை அணியாமல் சால்வை மட்டும் அணிந்து குடைபிடித்தபடி சென்றார். அவரது பாதுகாவலரும் மேல் சட்டை அணியாமல் கோயிலுக்குள் சென்றார். அங்கு முதலமைச்சர் விஜய் சத்ரு சம்ஹார பூஜை செய்து அம்மனை வழிபட்டார்.
பாதுகாப்பு மற்றும் திருஷ்டி பூஜை தரிசனத்தின் ஒரு பகுதியாக மூகாம்பிகை அம்மனின் பாதத்தில் வைத்து சங்கல்பம் செய்யப்பட்ட கயிற்றை முதலமைச்சர் விஜயின் கையில் அர்ச்சகர்கள் கட்டிவிட்டனர். அப்போது மூகாம்பிகை அம்மனுக்கு 1 கிலோ 600 கிராம் எடை கொண்ட வெள்ளி வாளை முதலமைச்சர் காணிக்கையாக வழங்கினார். வெற்றியின் சின்னமாகவும் எதிரிகளை வீழ்த்துவதற்கான ஆற்றலை வழங்கும் விதமாகவும் உள்ள இந்த வாளை நாள்தோறும் வழிபாட்டின் போது பயன்படுத்த வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்தார். அதன்பின் கோயில் வளாகத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி கோயிலில் வழிபட்ட முதலமைச்சர் விஜய் 3 முறை தலையில் தேங்காயை சுழற்றிய பின்னர் உடைத்தார். கடந்த 1984ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் அதிலிருந்து மீண்டு வந்து தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிறகு இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டார். அப்போது அம்மனுக்கு எம்ஜிஆர் காணிக்கையாக வழங்கிய 1.5 கிலோ எடையுள்ள தங்க வாளையும் முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். முதலமைச்சர் விஜய்க்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மூகாம்பிகை அம்மன் சிலை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அம்மன் கோயிலில் சுமார் 30 நிமிடங்கள் இருந்த முதலமைச்சர் வழிபாட்டை முடித்துக் கொண்டு வெளியே வந்தார். அங்கு கோயில் வளாகம் முன்பு திரண்டிருந்த மக்களை பார்த்து கையசைத்து அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதன்பின் கொல்லூரில் இருந்து மங்களூருவுக்கு காரில் புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு காரை ஓட்டிச் சென்றார். முதலமைச்சர் விஜய் காணிக்கையாக வழங்கிய வெள்ளி வாளை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மூகாம்பிகை அம்மன் கோயில் தலைமை அர்ச்சகர் ರಾಮಚಂದ್ರ ಅಡಿಗಾ தெரிவித்துள்ளார். ಬೆಳ್ಳಿಯ ಹೊರೆ ಇದೆ ಮತ್ತೆ ಅದು ಬಾಕ್ಸ್ ಆಗಿದೆ. ಈಗ ಅದನ್ನ ತೂಕ ಮತ್ತೆ ಯಾವ ಲೋಹ ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಹೊರಗಡೆ ಬೆಳ್ಳಿಯ ಹೊರೆ ಇದೆ. ಅದಕ್ಕೆ MGR ಕೊಟ್ಟಂತ ಖಡ್ಗ ನಿತ್ಯದಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ, ನಿತ್ಯ ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಕೊಡ್ತಾರಾ ಅಥವಾ ವಿಶೇಷ ದಿನಗಳೆಲ್ಲ ಅಥವಾ ಅವರು ಬಂದಾಗ ಇನ್ನದನ್ನ ಮಾತ್ರ ಹೊರಗೆ ತೆಗಿತಾರ, ಅದು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟಿಗೆ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. முதலமைச்சர் விஜயின் வருகையொட்டி கோயில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழக அரசியலில் பெரும் ஆளுமைகளான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரும் முதலமைச்சராக இருந்தபோது கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலில் வழிபட்டிருந்தனர். தேர்தல் பரப்புரையின் போதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய விஜய் ஆட்சி அரியணை ஏறிய நிலையில் அவர்களைப் போலவே மூகாம்பிகை அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய நபரால் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சி வெளியானது. ஆட்டையாம்பட்டி சேலம் பிரதான சாலையில் மது போதையில் நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்றார். அப்போது எதிர் திசையில் வந்த ஆட்டோ மீது பைக் மோதியது. இதில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குழந்தை உட்பட ஆட்டோவில் இருந்தவர்கள் சிறு காயத்துடன் மீட்கப்பட்டனர். திண்டுக்கல்லில் லாரிக்கு தகுதிச் சான்று வழங்க 5800 ரூபாய் லஞ்சம் பெற்ற மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ஒய்எம்ஆர்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சவுந்தரராஜன் லாரிக்கு தகுதிச் சான்றிதழ் புதுப்பிக்க முயன்றுள்ளார். அதற்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் சண்முக ஆனந்த் இடைத்தரகர் வாஜித் அலி மூலம் லஞ்சம் பெற முயன்றதாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வைத்து இருவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் வீடுகளுக்கு முன்பாக மழைநீர் தேங்கி நின்றது. வியாழக்கிழமை இரவு பெய்த மழையால் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. காசிப்பாளையம் பகுதியிலும் வீடுகளுக்கு முன்பாக தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர் அகரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் கோயிலுக்கு அருகில் உள்ள கடையால் மாணவர்களும் பொதுமக்களும் தினமும் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 50க்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக்க தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய கோரி திருப்பத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மொட்டையடித்தும் நாமமிட்டும் விவசாயி ஒருவர் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறு விவசாயிகளுக்கு ஒரு தொகை, பெரு விவசாயிகளுக்கு ஒரு தொகை, குறு விவசாயிகளுக்கு ஒரு தொகை, கடைசியாக ஒரு 5,00,000 அதுதான் தள்ளுபடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே விவசாயிகள் இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, போதுமான விளைச்சல் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க சாகிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்காமல் ஏனப்பசிக்கு சோளப்பொறி மாதிரி இந்த தொகையை அறிவிச்சிருக்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மயிலாடுதுறையை அடுத்த மேலையூர் கிராமத்தில் குடிநீர் வசதி கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதானதால்
கன்னிக்கோயில் தெரு, மேலத்தெரு, கீழத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மயிலாடுதுறை பூம்புகார் பிரதான சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவுக்கு காரில் கடத்த முயன்ற 1800 லிட்டர் மண்ணெண்ணெயை வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேங்காய்பட்டணம் பகுதியில் தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 கார்களை தடுத்து நிறுத்திய போது அதில் இருந்தவர்கள் தப்பியோடினர். இதனையடுத்து கார்களை சோதனை செய்தபோது அதில் பிளாஸ்டிக் கேன்களில் அரசு மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கும் 1800 லிட்டர் மண்ணெண்ணெய் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தப்பியோடியவர்கள் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 3 மாணவர்களின் உடல்கள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டன. காரக்கோட்டை அரசு பள்ளி மாணவர்கள் 3 பேர் வியாழக்கிழமை மாலை வீடு திரும்பிய போது அதிவேகமாக வந்த கார் மோதி உயிரிழந்தனர். இதையடுத்து மது போதையில் காரை ஓட்டி வந்த உலகநாதன் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு நிதி உதவி கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். இந்நிலையில் தற்போது மாணவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊரப்பாக்கம் அருகே உள்ள கீரப்பாக்கத்தில் கடந்த 5 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என தெரிகிறது. பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஜிஎஸ்டி சாலையில் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் வதிராயிருப்பு அருகே சாலை பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 10 கோடி ரூபாய் மதிப்பில் பிளவக்கல் பெரியாறு அணை பூங்கா சீரமைப்பு மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. கிழவன் கோயில் முதல் அணை வரை புதிய சாலை அமைக்கும் பணிக்காக பழைய சாலை தோண்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் போடப்பட்ட நிலையில் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இறந்தவரின் பெயரில் பட்டா வாங்கி தங்களின் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தம்பதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜாப்ராபேட்டையில் வசித்து வரும் வெங்கடேசன் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். இவரது தந்தை கண்ணன் தனக்கு சொந்தமான நிலத்தில் 15 சென்ட் நிலத்தை திருவேங்கடம் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு திருவேங்கடம் இறந்த நிலையில் அவரது மகன்கள் ரகு, பார்த்தசாரதி ஆகியோர் தங்களின் நிலத்தை அபகரிப்பதாக வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் நிலத்தை அளவீடு செய்ய வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மோப்பனாய் வால்டர் மற்றும் நவீன கருவிகளின் உதவியுடன் நீதிபதிகள் அறை, பதிவாளர் அலுவலகம், வழக்கறிஞர்கள் அறை, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக எலுமிச்சம் பழங்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். கடந்த கோடை காலத்தில் கிலோ 150 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையான எலுமிச்சம் பழம் தற்பொழுது தேவை குறைந்ததால் 20 முதல் 80 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சுற்றி கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி ஆயிரக்கணக்கான ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு தொழிற்சாலை பவுடர் பண்ணக்கூடிய தொழிற்சாலை வந்துச்சுன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். 2035ஆம் ஆண்டிற்குள் 1.5 லட்சம் கோடி பொருளாதாரத்தை எட்ட தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கும் நிலையில் ஒரே நாளில் சுமார் 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராக உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை படைத்துள்ளார் எலான் மஸ்க். இது எப்படி சாத்தியமானது என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். டெஸ்லா, எக்ஸ் என உலகின் முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் மஸ்கின் மற்றொரு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் முதல் முறையாக அமெரிக்க பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மறுசுழற்சி முறையில் ராக்கெட் உற்பத்தி, விண்வெளி சுற்றுப்பயணம், மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியமர்த்தும் முயற்சி உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பங்குச் சந்தையான நாஸ்டாக்கில் முதல் முறையாக ஸ்பேஸ் எக்ஸ் பங்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆரம்ப விலையாக $135 அமெரிக்க ஒரு பங்கின் விலை பட்டியலிடப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் $170 வரை விலை உயர்ந்தது.
பங்குகள் உயர்வு காரணமாக பட்டியலிடப்பட்ட சில மணி நேரங்களில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 2.18 டிரில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 207 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட சில மணி நேரங்களில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 7,12,000 கோடி ரூபாயை ஈட்டி புது வரலாறு படைத்தது. இதற்கு முன் கடந்த 2019ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ முதல் முறையாக பங்கு வெளியீட்டின் பொழுது 2,43,000 கோடி ரூபாயை ஈட்டியதுதான் முந்தைய அதிகபட்ச தொகையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் பங்கு விலை அதிகரிப்பால் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு மின்னல் வேகத்தில் உயர்ந்து உலகின் முதல் $1 டிரில்லியன் பணக்காரர் என்ற சாதனையை படைத்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி உலகின் நம்பர் 1 பணக்காரராக உயர்ந்த எலான் மஸ்க் தற்பொழுது உலகின் முதல் டிரில்லியனராகி புது மைல்கல் படைத்துள்ளார். ஒரே நாளில் $1 டிரில்லியன் சொத்து மதிப்பை எலான் மஸ்க் எட்டிய நிலையில் அதை ஒரு சராசரி அமெரிக்க குடிமகன் எட்ட 1,56 லட்சம் ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் $1 டிரில்லியன் சொந்தக்காரர் என்பதால் எலான் மஸ்கின் வங்கி கணக்கில் அவ்வளவு பணமும் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனெனில் சொத்துக்கள் முழுவதையும் தனது நிறுவனத்தின் பங்குகளாகவே எலான் மஸ்க் வைத்துள்ளார். டெஸ்லா, எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமன்றி நியூராலிங்க், தி போரிங் கம்பெனி உள்ளிட்ட தனது மற்ற நிறுவனங்களின் கணிசமான பங்குகளை எலான் மஸ்க் தன்வசம் வைத்துள்ளார். $1 டிரில்லியன் பணக்காரர் என்ற அந்தஸ்தை தன்வசம் வைத்திருக்கவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றவும் ஏறத்தாழ 366 நாட்களுக்கு அந்நிறுவன பங்குகளை எலான் மஸ்க் விற்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் பங்குகளின் அபரிமித வளர்ச்சியால் அந்நிறுவனத்தில் பணியாற்றும் மற்றும் பணியாற்றிய 4000 பேர் ஒரே நாளில் கோடீஸ்வரர்களாகி உள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் பங்குகள் உருவாக்கிய கவன ஈர்ப்பால் அதன் பக்கம் முதலீட்டாளர்கள் திரும்பிய நிலையில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் தாய் நிறுவனமான ஆல்பாபெட், மெட்டா நிறுவன பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணைக்கான நீர்வரத்து 4,619 கன அடியாக அதிகரித்து நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் 156 அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 8 அடி உயர்ந்து 114.96 அடியாக உள்ளது. 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 1 அடி உயர்ந்து 73.39 அடியாக பதிவாகியுள்ளது. சென்னை உத்தண்டி நயினார் குப்பத்தில் 100 ஆண்டுகளாக மீனவர்கள் பயன்படுத்தி வந்த மயான நிலம் தனிநபருக்கு சொந்தமானது என்ற வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த இடத்தில் மதில் சுவர் கட்டும் பணி நடைபெற்றது. இந்த இடம் குறித்து தொடரப்பட்ட வழக்கில் இனி உயிரிழப்புகள் ஏற்பட்டால் ஈஞ்சம்பாக்கம் மின்மயானத்தை பயன்படுத்த வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 250 காவலர்கள் பாதுகாப்போடு நடைபெற்ற இப்பணியால் அப்பகுதி மீனவ மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஓமன் நாட்டில் கப்பலில் பணியாற்றி வந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்த் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை உடனடியாக சொந்த ஊருக்கு கொண்டு வரவும் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தவும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் ஊருக்குள் பேருந்துகள் செல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ராமசாமி கோவில் கடைவீதி வழியாக பேருந்து நிலையம் வழியாக இயக்கப்பட வேண்டுமென வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடியும் வரை இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் குழந்தைகள் வளர்ச்சி வட்டார திட்ட அலுவலரின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலர் பூங்கொடி பணியாளர்களை மிரட்டுவதாகவும் கூடுதல் பணிச்சுமை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மலை கிராம மக்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் வனத்துறை குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2006 வன உரிமை சட்டத்தின் கீழ் தங்களது உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைந்து சென்றனர்.